ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஸோ வெல்கம் பேக் டு க்ரீக் மைத்தாலஜி. யாருக்கெல்லாம் இந்த பேசுகிற நாய், அப்புறம் பறக்கிற குதிரை, அப்புறம் மனுஷன் பாதி குதிரை பாதி மனுஷங்க சேர்ந்த மாதிரி இந்த மாதிரி ஃபேண்டசி விஷயங்கள்லாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பறக்கும் குதிரை என்னும் சொல்லப்படும் பெகாசஸ் அப்படின்ற ஒரு ஹார்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெகாசஸ் பார்த்திங்கன்னா க்ரீக் மைத்தாலஜியில் ஒன் ஆஃப் த ரொம்ப ஒரு டிவைன் கிரியேச்சராக வந்துட்டு பார்க்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி பெகாசஸோடைய ஒரு ட்ராவலை பற்றி பார்க்க போகிறோம். எப்படி பிறந்துச்சு, அதுக்கப்புறம் இப்படி போய் எப்படி வந்துட்டு இயற்கை எய்தினார்கள் பெகாசஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். பட் இது வந்து ஒரு சின்ன திருப்பியும் ஒரு அட்வென்ச்சர் ஜேர்னி மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? ஜேர்னி ஆஃப் பெகாசஸ். ஸோ நம்ம முதல்ல பெகாசஸோடைய பிறப்புலேருந்தே அப்படியே வந்துடலாமே. நம்ம ஆல்ரெடி பெர்சியஸோட கதையில் வந்து இது பார்த்துருப்போம். பெர்சியஸ் வந்து எப்படியாச்சும் மெடுசாவை வந்து கொன்று மெடுசாவோட தலையை வந்து எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக வந்துட்டு அட்வென்ச்சர்ஸ்லாம் வந்து ட்ரிப்பெல்லாம் வந்து மேற்கொண்டு கடைசியாக மெடுசா இருக்கிற இடத்துக்கு வந்து பெர்சியஸ் வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் அவரோட அந்த ஒரு ஷீல்டை யூஸ் பண்ணி அதில் இருக்கிற ரிஃப்ளெக்ஷனை வச்சு மெடுசாவோட தலையை ஃபைனலாக வந்து வெட்டிடுவார். இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடுசாவோடைய தலையிலிருந்து 2 விஷயங்கள் வந்துட்டு புதுசாக வந்துட்டு உயிர்ப்பித்து வெளியே வரும். அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரைசார்ன்றது ஒரு பெரிய ஒரு ஜெயிண்ட் மாதிரி. நம்ம அந்த புலி படத்தில் வந்து ஒத்தக்கண் வச்சுட்டு பெருசாக வருவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி க்ரைசார்ன்ற ஒரு பெரிய ஒரு ஜெயிண்ட் மனுஷன் வித் ஒரு கோல்டன் ஒரு கத்தியும் வந்து கூட வச்சுருப்பான். இந்த மாதிரி ஒரு ஜந்து வந்து ஒன்று பிறக்குது. இன்னொரு பக்கம் இன்னொன்று 2 பிறக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த 2வது தான் நம்மளுடைய பெகாசஸ். ஸோ பெகாசஸ் என்பது பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே அதோட எபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறக்கும் குதிரை. ஸோ அந்த எபிலிட்டி உள்ள ஒரு குதிரை தான் வந்து பெகாசஸ். இப்போது பெகாசஸோட ஜேர்னி எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தலையிலேருந்து வந்ததுக்கப்புறம் பெர்சியஸ்ல ஹெல்ப்லாம் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பெகாசஸ் பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஒரு ஃப்ரீ ரோம் மாதிரி நான் இஷ்டத்துக்கு என் வாழ்க்கடான்னு சொல்லிட்டு நாடோடி மாதிரி வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு சைடில் இப்போ தான் நம்ம வந்து ஒரு ராஜகுமாரனை பற்றி வந்து பார்க்க போகிறோம். அவர் பேர் வந்து பெலரோஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரின்ஸு. அவர் எந்த நாட்டோட பிரின்ஸுன்னு பார்த்தீங்கன்னா கோரிந்த் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நாட்டோடைய பிரின்ஸ் தான் பெலரோஃபோன். இந்த பெலரோஃபோனுக்கு என்ன ஒரு ஆம்பிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தையே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பெரிய ஒரு உலகத்திலே வந்து ஒரு பெரிய நம்ம ஒரு போர் வீரனாக வரணும். அது மட்டும் இல்லாமல் மேலே மவுண்ட் ஒலிம்பஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜியூஸு மற்ற கடவுள்லாம் இருப்பாங்கள்ல, ஹெவன் பேசிக்காக வச்சுக்கலாம். ஸோ அந்த மவுண்ட் ஒலிம்பஸில் நம்மளும் போய் ஒரு ஆளாக வந்தால் நம்ம வந்து அங்கே வந்து நம்ம இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு ரொம்ப ஆசை. அங்கே போய் இருக்கணுன்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அங்கே இருக்கிறதெல்லாம் கடவுளுங்க இல்லையா? ஸோ இவர் வந்து ஒரு ஹியூமன் எப்படி கடவுள் இருக்கிற இடத்துக்கு போய் இருக்க முடியும்? ஸோ அந்தளவுக்கு ஆசை வச்சு அதை எப்படியாச்சும் நம்ம வந்து அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு ஆள் தான் நம்மளுடைய பெலரோஃபோன். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பெலரோஃபோன் வந்துட்டு சரி நான் எப்படியாச்சும் இதை வந்து நான் அடைஞ்சே ஆகணும். ஸோ நான் எப்படியாச்சும் மவுண்ட் ஒலிம்பஸ் போகணும் அப்படின்னா அதுக்கு நான் எப்படி போவேன்? நான் என்ன பறந்தா போக முடியும்? எனக்கு எதுவும் இறக்கலாம் இல்லை இல்லையா? ஸோ அதனால் எனக்கு கண்டிப்பாக பெகாசஸோடைய உதவி தேவைப்படும் அப்படின்றதுனால சரி இப்போ நம்ம வந்து பெகாசஸை நம்ம எப்படி வந்துட்டு ஓன் பண்ணிக்கிறது, பெகாசஸை எப்படி வந்து நம்மளுடைய வாகனமாக வந்து மாற்றிக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே இதெல்லாம் போட்டு குழம்பி ஃபைனலாக நம்மளுடைய காடஸ் வந்துட்டு அத்தனா இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த காடஸ் ஆஃப் வார். ஸோ அந்த காடஸ் அத்தனாவை வந்துட்டு அவங்க நோக்கி தவம்லாம் பண்ணுறாரு. பெருசாக வந்து குமான் எனக்கு வந்து எதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அத்தனாவை நோக்கி வந்து தவம் அப்புறம் ரொம்ப அந்த மெடிடேஷன்லாம் பண்ணுறாரு. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அத்தனா இவருக்கு வந்து ஒரு கடிவாளம் மாதிரி ஒரு ரோப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த குதிரைக்கு அந்த இதெல்லாம் வாயிலெலாம் கட்டி மூக்கில் கட்டி இப்படி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கடிவாளம் மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரோப் மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு ரோப்பை வந்து அத்தேனா நம்ம பெலரோஃபோனுக்கு வந்துட்டு கொடுத்துட்டு சரி அவருக்கே புரிஞ்சு போகுது. சரி ஓகே இப்போ இதை வச்சு நம்ம வந்து பெகாசஸை பிடிச்சோம் அப்படின்னா பெகாசஸ் நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவரே போயிட்டு ஒரு நல்ல ஒரு சாயந்தர வேலையில் பெகாசஸ் ஒரு இடத்துல போயிட்டு தண்ணி குடிக்கிறக்காக வந்துட்டு நிற்கிது. அதை வந்து பொறுமையாக மறைஞ்சு நின்று பார்த்த நம்மளுடைய பெலரோஃபோன் வந்து டக்குன்னு பெகாசஸ் வந்துட்டு அசர்ற நேரத்தில் அந்த ரோப்பை போட்டு ஃபைனலாக பெகாசஸை வந்து அவரோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடுறாரு. ஸோ இப்போது கிட்டத்தட்ட ஒரு 30% வந்துட்டு ஜாப் டன் அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறம் பெகாசஸ் மட்டும் வந்தால் போதுமா, நல்லா ட்ரைனிங்லாம் வேணும் இல்லையா அப்படின்றதுக்கோசரம் என்ன பண்ணுறாருன்னா டெய்லியும் பயங்கரமாக ட்ரைனிங் பண்ணுறாரு. அது இது பண்ணுறதுன்னா அது பண்ணுறது பயங்கரமாக சாப்பிட்றது என்ன ட்ரைனிங் எங்கே கற்றுக்கணும் எல்லாத்தையும் நான் கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக எப்படியாச்சும் நான் வந்து மவுண்ட் ஒலிம்பஸில் போயிட்டு ஒரு ஆளாக சேர்ந்துடணும் அப்படின்றக்காக பயங்கரமாக ட்ரைனிங்லாம் பண்ணுறாரு. ஆனால் இந்த இடத்துல தான் கதையில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. அப்படி ஒரு நாள் ட்ரைனிங் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பெலரோஃபோனு
அப்படி பயங்கரமாக ட்ரெயினிங்லாம் பண்ணிட்டுருக்கும்போது அவருடைய சொந்த பிரதரையே ஒரு மாதிரி தவறுதலாக ஒரு ஈட்டியை வீச அது போய் தவறுதலாக அவங்க அண்ணன் மேலே பட்டு கிட்டத்தட்ட அண்ணன் வந்து உயிருக்கே போராடுற ஸ்டேஜுக்கு வந்துட்டு போயிட்டா அப்படி. ஸோ அதில் வந்து ரொம்ப அஃபண்டான மற்றவங்களாம் நம்ம பேசிக்காக அந்த கிரீக் மதத்தில் பார்த்துட்டு போலிங்களா, ஏதாவது தப்பு செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு பிராயச்சித்தம் தேடுற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணும்ல. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இப்போது தெரியாதனமாக அவர் பண்ண இந்த தப்புக்காக வந்து பிராயச்சித்தம் தேடுறதுக்கு எங்கே போகிறார் அப்படின்னா ஆர்கோஸ், சிட்டி ஆஃப் ஆர்கோஸ்க்கு போகிறாரு. அங்கே வந்து புரோட்டியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அந்த புரோட்டியஸை பற்றி. ஸோ அந்த புரோட்டியஸை வந்துட்டு கிங்கை வந்து பார்க்க போகிறாரு. ஸோ அந்த புரோட்டியஸ் கிங்கும் வந்து சரி ஓகேப்பா, நீ புரியுது, நீ வந்து இப்போ தப்பு பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நீ வந்து ரொம்பலாம் வருத்தமெல்லாம் தேவையில்லை, ஸோ நம்ம வந்து அதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த பாவ மன்னிப்பு மாதிரி அதெல்லாம் பண்ணிவிட்டு, இருந்தாலும் வந்துட்டு சும்மா போகக்கூடாது, ஏதாவது வந்துட்டு அதுக்கு கைமாற வேறு ஏதோ பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஆல்ரெடி ஹெர்குலஸ் பண்ணியிருப்பார், அவரோட ஒய்ஃபையாக கொண்டிருப்பார். அதுக்கு பசங்க வந்துட்டு அதுக்கு பதிலாக வந்துட்டு இவரே வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுவார் இல்லையா, அந்த 12 அந்த அட்வென்ச்சர்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி இவருக்கும் வந்து இப்போ ஏதோ ஒன்று கொடுக்கணும், அதுக்கு பதிலாக வந்து நீ ஏதாவது பண்ணிட்டு போகணுன்ற மாதிரி ஒன்று கொடுக்கணும். ஸோ அப்போ வந்து அந்த ஆர்கோஸோட கிங் புரோட்டியஸ் வந்து யோசிக்கிறார், சரி இவனுக்கு என்ன தரலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கிற அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இன்னொரு ட்விஸ்ட்டு. என்ன ட்விஸ்ட்னா, புரோட்டியஸோட ஒய்ஃப் அதாவது ஆர்கோஸோடைய குயின் அவங்களுக்கு நம்மால்லாம் யாருப்பா பெலரோஃபோன் மேலே வந்துட்டு ஒரு கண் வந்துடுது, ஒரு டாவு. ஆனால் பெலரோஃபோன் வந்துட்டு பாருங்கள் அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நீங்கள் வந்து அவங்களோட ஒய்ஃபு, ஸோ என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னே, நான் ஒரு ராணி, நானே வந்து உன்னை பிடிச்சிருக்கேன்னு சொல்கிறேன், நீ யாரா சின்ன பையன் என்னை வந்துட்டு இப்படி அசிங்கப்படுத்துறியான்னு சொல்லிட்டு அந்த ஆர்கோஸோட குயின் என்ன ட்ராமா போட்டாங்கன்னா, இந்த மாதிரி பெலரோஃபோன் வந்துட்டு அவனை வந்துட்டு ஈபிசிங் பண்ணிட்டான், வம்பிழுத்துட்டான், என்னை வந்துட்டு செக்ஷுவலாக அசால்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா போட்டதுக்கப்புறம் நம்மளோட கிங் புரோட்டியஸ் வந்து பயங்கர கடுப்பாயிடுறாரு. ஏய் ஏண்டா உனக்கு வந்து பாவ மன்னிப்பு கொடுத்து உன்னை எப்படியாச்சும் இருந்து வெளியே கொண்டு வரலான்னு பார்த்தேன், எனக்கே நீ வந்துட்டு விபூதி அடிக்கிறான்னு சொல்லிட்டு இறுதி உனக்கு வைக்கிறேன்டா ஆப்புன்னு சொல்லிட்டு, தம்பி நீ இங்கே இருக்கவானா, நான் வந்து உன்னை இன்னொரு பக்கம் அமுச்சு விட்றேன், நீ அங்கே போயிட்டு உன்னுடைய மற்ற அந்த கடமைகள்லாம் நீ வந்து பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பெலரோஃபோனும் பெகாஸும் வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இன்னொரு இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து இங்கே பார்க்கணும் லைஷியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிட்டி. அந்த சிட்டியை அயோபடிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ராஜா வந்து ஒரு ரூல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இப்போது இந்த மாதிரி நான் வந்து இவர் போனோன்னே இந்த மாதிரி அவர் அனுப்பிச்சாருங்க, ஆர்கோஸோட கிங் அனுப்பிச்சாருங்க, இந்த மாதிரி நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன், எனக்கு சில ஒர்க்லாம் கொடுத்தீங்கன்னா நான் வந்து அந்த பாவத்துக்கு இது வந்து ஈடுகட்டிட்டு நான் வந்துட்டு என் வேலையை பார்த்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியாப்பா சரி ஓகே என்ன மேட்டருன்னு பார்க்கும்போது அந்த ஒரு ஓலைச்சுடியில் என்ன கிங் ஆர்கோஸ் என்ன எழுதியிருந்தார் அப்படின்னா, இவன் வந்துட்டு எப்படியாவது நீ வந்து சாவடிச்சிடணும், நீ வந்து டேரெக்டாக என்னால் சாவடிக்க முடியாது, நீ வந்து டாஸ்க் கொடுக்குறன்ற பேரில் இவன் போனால் கண்டிப்பாக செத்துருவான் அப்படின்ற அளவுக்கு நீ வந்து அவனுக்கு வந்து டாஸ்க் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சூசைட் மிஷின் மாதிரி தான் வந்துட்டு அந்த கிங் வந்து இந்த கிங் அனுப்பிச்சுட்ருக்கிறாரு. இதை பார்த்தோன்னா இந்த அயோபடிஸ் பார்த்திங்கன்னா அப்படியா சரி ஓகே சரி எதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் அந்த ஒரு அவங்க ஹோல் சிட்டியவே ஒரு பயங்கரமான ஒரு மிருகம் வந்துட்டு போட்டு தாளிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த மிருகம் பேர் என்ன பார்த்தீங்கன்னா கைமீரா அப்படின்னு சொல்ல போயிடுவோம். அது என்ன கைமீரா அப்படின்னா கோட்டு தலை ப்ளஸ் சிங்கம் உடம்பு ப்ளஸ் ஒரு 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 டிராகனுக்கான ஒரு நெருப்பு கக்கிற விஷயங்கள் இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் அந்த கைமீரா. அந்த கைமீராவை நீ போயிட்டு கொண்டுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அயோபடிஸ் வந்து அமுச்சு விட்றா. அப்படி ஏன் அப்படி அமுச்சு விட்டாருன்னா, டெஃபினட்டாக கைமீராவை யாருனாலையும் கொலை பண்ண முடியாது, நம்ம ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, அதை கொல்றதுக்கு நீ இவன் போனான்னா டெஃபினட்டாக அவன் செத்து போயிடுவான், ஸோ நமக்கு வந்துட்டு வேலை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு இவர் நிம்மதியாக கொண்டுருக்காரு. ஆனால் நம்ம ஆள் வந்து பெகாசிஸ் வச்சுருக்கா, அப்படி நம்ம ஆள் பெரிய ஒரு போர் வீரன் இல்லைங்களா, இவர் போயிட்டு சிறப்புள்ள அந்த ஜித்து வேலைகள்லாம் காட்டி அசர்ற நேரத்தில் அந்த கைமீராவை வந்து போட்டு தள்ளிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி வந்து அந்த அயோபடிஸ் ராஜாவை வந்து சொல்கிறார், நான் வந்து கைமீராவை கொண்டேன் அப்படின்னா நம்ம ராஜாவுக்கு ஒரு பக்கம் இது ஒரு பயங்கர சந்தோஷம். ஏன்னா அப்பா கைமீராவை கொண்டியா, ஊர் மக்கள்லாம் பயங்கரமாக போட்டு தாளிச்சிட்டு இருந்தது, சாவடிச்சிட்டு இருந்தது, பரவாயில்ல நீ கொண்டியாப்பான்னு சொல்லி சந்தோஷம். இன்னொரு பக்கம் அடாடா இவன் படைச்சிட்டானே, இவனை வேறு நம்ம கொல்லணுமே, இப்போ இவனுக்கு என்ன கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் திருப்பியும் தொடர்ந்து நிறையா டாஸ்க் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம ஆளும் பார்த்திங்கன்னா வந்துட்டு எந்த டாஸ்க்கும் வந்துட்டு தோத்தே போல, எல்லா டாஸ்க்கும் ஜெயிச்சிட்றாரு. ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு, அந்த ஊரில் இருக்கிற பெஸ்ட்டு வாரியரு அப்புறம் வந்துட்டு எதெல்லாம் முடியாதோ எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஆனால் ஃபைனலாக இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஜெயிச்சு காட்டுறாரு நம்மளுடைய பெலரோஃபோன். ஃபைனலாக சரிப்பா இவன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு போர் வீரன் தான்ப்பா, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை நான் மன்னிச்சிட்டேன்ப்பா, நீ பண்ண வேண்டிய கடமைகள்லாம் முடிஞ்சு போச்சு, இனி நீ போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பட் அதுக்கு முன்னாடி உன் வீரத்தையும் இந்த ஒரு விவேகத்தையும் பார்த்து நான் வந்து பயங்கரமாக நான் வந்து வியக்கிறேன், நீ வேணும்னா என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கப்பா
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதுக்கு நம்ம பெலரோஃபோன் சொல்கிறார், ஐயா இல்லை என் குறிக்கோளே நான் வந்து ஒலிம்பஸ்க்கு போயிட்டு அங்கே தான் நான் வந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் வந்துட்டு உங்கள் பொண்ணை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஸோ வந்து தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பாவத்துலேருந்து தான் விடுபட்டதுக்கப்புறம் இவர் இங்கேருந்து கிளம்பி நேரடியாக ஒரே அடியாக கிளம்பு வா பெகாசஸ் போகலான்னு சொல்லிட்டு நேராக மவுண்ட் ஒலிம்பஸ்க்கு வந்துட்டு வண்டியா உட்றா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு பெகாசஸ் மேலே பறந்து போயிட்டுருக்கு. இதை வந்து மேலே இருந்து கவனித்த ஜியூஸ் தான் தெரியுமே கடைசியில் எல்லாத்தையும் புஸ்காக்கிட்டு போயிடுவார். அதே மாதிரி ஜியூஸ் மேலேருந்து பார்க்குறாரு, எப்பா நீ ஒரு மனுஷன், உனக்கே இவ்வளோ இதாடா, நீ வந்து இங்கே வந்து நீ வந்து எங்களில் ஒருத்தனை இருக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு காண்டில் ஜியூஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு வண்டு பூச்சி மாதிரி ஒன்று, ஒரு விசப்பூச்சி, அதை வந்து அமுச்சு விட்டு பெகாசிஸை கடிக்க விட்டுறாரு. ஸோ இப்போ அதால் கடி வாங்கின பெகாசிஸ் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாட்லேயே உயிரிழந்துருது. அண்ட் மேலே ஏரில் இருந்த காரணத்தினால பெகாசிஸ் வந்துட்டு செத்து போயிடுது இல்லைங்களா, பறக்க முடியாதுல்ல. அப்புறம் அதில் இருந்த நம்ம யார் பெலரோஃபோனும் வந்துட்டு பெகாசிஸ் இறந்ததுக்கப்புறம் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுற அப்படி. ஸோ அந்த சம்பவத்தில் பெலரோஃபோன் மேலேருந்து கீழே வந்து பூமியில் விழுந்து இறந்து போயிடுற அப்படி. பெகாசிஸும் அந்த இடத்துல வந்து இறந்துடுது. ஆனால் இது ஜியூஸ் ஆச்சு, யாரானா பொழைக்க வைக்கலாம்ல. பெகாசிஸை மட்டும் மேலே வர வச்சு பெகாசிஸை வந்து ஒரு அந்த ஒலிம்பிக்ஸில் ஒன் ஆஃப் த ஒரு அங்கமாக வந்துட்டு அவரை வந்து மாற்றி விட்றா அப்படி. நம்ம பெலரோஃபோன் அவ்வளோ பெரிய ஆசை கொண்ட பெலரோஃபோன் பார்த்திங்கன்னா ஃபைனலாக மேலேருந்து கீழே விழுந்து பூமியில் வந்து செத்தும் போயிடுறார். இதுதான் வந்து பெகாசஸோடைய ஒரு கதை. அண்ட் அதுக்கப்புறம் பெகாசஸ் வந்துட்டு அந்த வானத்தில் வந்து அந்த கான்ஸ்டலேஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அது மாதிரி வந்து பெகாசஸும் ஒன் ஆஃப் த ஒரு கான்ஸ்டலேஷனாக வந்து மேலே இருக்குதுன்னு சொல்லிட்டும் சொல்லப்படுது. ஸோ இதுதான் பெகாசஸோடைய ஒரு லைஃப் ஸ்டோரி. இதில் பெகாசஸை தாண்டி பெலரோஃபோன் கேரக்டர் நிறையா உள்ள ட்ராவல் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அவங்களோட லைஃப் ஜேர்னி அப்படி தான் இருந்துச்சு. எனிவேஸ் எனக்கு வந்து கடைசியாக பெலரோஃபோன் மேலே ஒரு சின்ன ஒரு பாவமும் இருக்குது. சரி, நல்லா எவ்வளோ ஒரு துடிதுடிப்பான ஒரு யங்ஸ்டர், என்ன ஒரு போர் வீரன், கடைசியில் வந்து ஜியூஸு இந்த மாதிரி தான் வந்து அவரை கொல்லணுமா அப்படின்றது ஒரு சின்ன ஒரு வருத்தம் தான். பட் இருந்தாலும் இதுதான் வந்து நடந்ததாக சொல்லப்படுது. ஓகே, that's it for today. மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.